நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா யார் இன்னைக்கு அவங்களோட பிறந்த நாளை கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கலாமா? 1960 மற்றும் 1970களில் தென்னிந்திய திரையுலகத்துல கொடிகட்டி பறந்த ஒரு முன்னணி திரைப்பட நடிகையான வாணிஸ்ரீ அவங்க தான் இன்னைக்கு அவங்களோட பிறந்த நாளை கொண்டாடிட்டு இருக்காங்க. 1948 ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி அன்னைக்கு பிறந்திருக்காங்க வாணிஸ்ரீ அவர்கள். தெலுங்கு மற்றும் தமிழ் மொழிகள்ல முன்னணி ஹீரோயினா திகழ்ந்த இவரது இயற்பெயர் ரத்தனகுமாரி அப்படிங்கிறது தான். ஆந்திர மாநிலம் நெல்லூர்ல பிறந்திருக்காங்க. சின்ன வயசுலயே தந்தையை இழந்த இவங்க சென்னையில உள்ள ஆந்திரா மகிழா சபாவில கல்வி பயின்றிருக்கிறாங்க. படிப்பை விட பரதநாட்டியத்துல அதிக ஆர்வம் கொண்ட இவங்க மேடை நாடகங்கள்ல நடிச்சு தன்னோட கலை பயணத்தை தொடங்கியிருக்காங்க. 1962ல பீஷ்மர் அப்படிங்கிற தெலுங்கு திரைப்படம் மூலமா திரையுலகத்துல கால் பதிச்சிருக்கிறாங்க வாணிஸ்ரீ அவர்கள். தமிழ் சினிமாவில சிவாஜி கணேசன், எம்ஜிஆர், ஜெமினி கணேசன் மற்றும் முத்துராமன் போன்ற முன்னணி நடிகர்களோட இணைஞ்சு பல சூப்பர் ஹிட் படங்கள்ல நடிச்சிருக்கிறாங்க. எம்ஜிஆர் அவர்களோட கண்ணன் என் காதலன், தலைவன், ஊருக்கு உழைப்பவன் போன்ற படங்கள்ல இணைஞ்சு நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி சிவாஜி கணேசன் அவர்களோட வசந்த மாளிகை, உயர்ந்த மனிதன், சிவகாமியின் செல்வன், வாணி ராணி போன்ற காவிய படங்கள்ல முத்திர பதிச்சிருக்கிறாங்க வாணிஸ்ரீ அவர்கள். குறிப்பா வசந்த மாளிகை படத்துல இவங்களோட நடிப்பு காலத்தால அழியாதது அப்படின்னு சொல்லலாம். நாகேஷ் அவர்களுக்கு ஜோடியா நடிச்ச காதல் படுத்தும் பாடு அப்படிங்கிற படத்துல இவங்களோட நடிப்பு நகைச்சுவை கலந்த நடிப்பா இருக்கும். இன்னைக்கு வரைக்கும் அது பேசப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். தெலுங்கு திரையுலகத்துல NT ராமராவ் மற்றும் அக்னிநேனி நாகேஸ்வர ராவ் ஆகியோருக்கு இணையா ஒரு உச்ச நட்சத்திரமா வாணிஸ்ரீ வலம் வந்திருக்காங்க. அந்த காலகட்டத்துல முன்னணி ஆண் கதாநாயகர்களுக்கு இணையா சம்பளம் வாங்கிய ஒரே தென்னிந்திய நடிகை இவர் மட்டும்தாங்க. கங்கா மங்கா, ஜீவன ஜோதி போன்ற படங்கள்ல சவாலான இரட்டை வேஷங்களை நடிச்சு தன்னோட திறமையை நிரூபிச்சிருக்கிறாங்க வாணிஸ்ரீ அவர்கள். தன்னோட 40 ஆண்டு கால திரை வாழ்க்கையில எண்ணற்ற விருதுகளை வென்றிருக்கிறாங்க. சிறந்த தெலுங்கு நடிகைக்கான பிலிம்பேர் விருதை 3 முறை பெற்றிருக்கிறாங்க. தமிழ்நாடு அரசோட மாநில திரைப்பட விருது மற்றும் ஆந்திர அரசின் நந்தி விருதுகளை பெற்றிருக்கிறாங்க வாணிஸ்ரீ அவர்கள். தெலுங்கு சினிமாவுக்கு ஆற்றிய வாழ்நாள் சாதனைக்காக ஆந்திர அரசின் உயரிய ரகுபதி வெங்கையா விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டிருக்காங்க. 1978 மருத்துவர் கருணாகரன் அப்படிங்கிறவங்கள திருமணம் செஞ்சுக்கிட்டு சினிமாவில இருந்து தற்காலிகமா விலகியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் இருக்காங்க. நீண்ட இடைவெளிக்கு பிறகு 1989 முதல் குணச்சித்திர வேஷங்களையும் தொலைக்காட்சி தொடர்களையும் நடிச்சிருக்கிறாங்க. 1960 மற்றும் 1970களில் தென்னிந்திய திரையுலகத்துல கொடிகட்டி பறந்த ஒரு முன்னணி திரைப்பட நடிகையான வாணிஸ்ரீ இன்னைக்கு அவங்களோட பிறந்த நாளை கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா அவங்களுக்கு ஸ்பெஷலான பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். திராவிட இயக்கத்தோட தூண்கள்ல ஒருவராகவும் திராவிட முன்னேற்ற கழகத்தோட மிக முக்கிய நிறுவன தலைவர்கள்ல ஒருவராகவும் திகழ்ந்த ஒரு மக்கள் அறிஞர் மற்றும் அரசியல் தலைவரான NV நடராஜன் அவங்கள பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா தெரிஞ்சுக்க போறோம். 1912 அக்டோபர் மாதம் 29ஆம் தேதி அன்னைக்கு பிறந்திருக்காங்க. 1975 ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி அன்னைக்கு காலமாயிருக்கிறாங்க NV நடராஜன் அவர்கள். அண்ணாதுரை, ஈவேகி சம்பத், KA மதியழகன், இரா நெடுஞ்செழியன் ஆகியோரோட இணைஞ்சு திமுகவை தோற்றுவித்த 50 தலைவர்கள்ல இவரும் ஒருவராவாங்க. தற்போதைய ஆந்திர பிரதேசத்தின் சித்தூர்ல ஒரு நடுத்தர குடும்பத்துல பிறந்திருக்காங்க NV நடராஜன் அவர்கள். அதுக்கப்புறமா சென்னைக்கு குடிபெயர்ந்திருக்காங்க. அச்சக தொழிலாளியாக தன்னோட வாழ்க்கையை தொடங்கின இவங்க தொழிலாளர்களின் உரிமைகளுக்காக ஆரம்பம் முதலே குரல் கொடுத்து வந்திருக்காங்க. பெரியார், ஈவே ராமசாமியின் கொள்கைகளால ஈர்க்கப்பட்டு சுயமரியாதை இயக்கத்திலையும் அதுக்கப்புறமா நீதி கட்சியிலையும் தன்னை இணைச்சுக்கிட்டாங்க. 1949 பெரியாருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளுக்கு அப்புறமா அறிஞர் அண்ணாவோட தலைமையில திமுக தொடங்கப்பட்ட போது அதோட முக்கிய நிறுவனராக NV நடராஜன் விளங்கியிருக்காங்க. கட்சியின் ஆரம்ப கால கட்டத்துல அதன் கட்டமைப்பு மற்றும் கிளைகளை ஊராக போய் வலுப்படுத்தியதுல இவருக்கு பெரும் பங்கு உண்டுன்னு சொல்லலாம். திமுகவின் முக்கிய நிர்வாக பொறுப்புகளை அவர் திறம்பட வகிச்சிருக்கிறாரு. ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம், விலைவாசி உயர்வு போராட்டம் அப்படின்னு பல்வேறு மக்கள் போராட்டங்கள்ல முன்னின்று வழிநடத்தி பலமுறை சிறை சென்றிருக்காரு. 1960 முதல் 1966 வரை இந்திய நாடாளுமன்றத்தின் மாநிலங்களவை உறுப்பினரா பணியாற்றிருக்கிறாங்க. நாடாளுமன்றத்தின்
தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காகவும் திராவிட கொள்கைகளுக்காகவும் தீவிரமா வாதாடி இருக்காங்க. 1967 திமுக முதலா தமிழகத்துல ஆட்சி அமைத்த போது அண்ணாவோட அமைச்சரவையிலையும், அதுக்கப்புறமா 1969 மு. கருணாநிதியின் அமைச்சரவையிலையும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை மற்றும் தொழிலாளர் நலத்துறை அமைச்சரா பொறுப்பு வகிச்சிருக்கிறாங்க என்.வி. நடராஜன் அவர்கள். ஒரு சிறந்த பேச்சாளராக மட்டும் இல்லாம கூர்மையான எழுத்தாளராகவும் திகழ்ந்திருக்காங்க. திராவிடன் நாளிதழோட ஆசிரியராகவும் திராவிட இயக்க இதழ்களான மாலைமணி, நம் நாடு ஆகியவற்றில் தொடர்ந்து கட்டுரைகளும் தலையங்கங்களும் எழுதி விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்காங்க. சமூக நீதிக்காகவும் மாநில சுயாட்சிக்காகவும் தன்னோட வாழ்நாள் முழுவதும் உழைத்த என்.வி. நடராஜன் அவர்கள் 1975 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி அன்னைக்கு இயற்கை எழுதியிருக்கிறாங்க. அவரோட நினைவை போற்ற வகையில சென்னையில உள்ள ஒரு முக்கிய பகுதிக்கு என்.வி. நடராஜன் நகர் அப்படின்னு பெயரிட்டிருக்காங்க. இன்னைக்கு நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா என்.வி. நடராஜன் அவங்களை பத்தின நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டதுல மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்தியாவின் மிக சிறந்த மற்றும் புகழ்பெற்ற பாரம்பரிய நடன கலைஞரான முங்கரா யாமினி கிருஷ்ணமூர்த்தி அவங்கள பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா தெரிஞ்சுக்க போறோம். 1940 ஆண்டு டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி அன்னைக்கு பிறந்திருக்காங்க. 2024 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி அன்னைக்கு காலமாயிருக்கிறாங்க. யாமினி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பரதநாட்டியம் மற்றும் குச்சிப்புடி ஆகிய இரு நடன வடிவங்களிலும் இணையற்ற ஆளுமையாக திகழ்ந்த இவங்க இந்திய நடன கலையை உலக அரங்கிற்கு எடுத்து சென்ற முன்னோடி ஆவார்கள். ஆந்திர பிரதேசத்தின் மதனப்பள்ளியில ஒரு தெலுங்கு குடும்பத்துல பிறந்தாங்க. இவரது தாத்தா இவருக்கு யாமினி பூர்ண திலகா அப்படின்னு பெயரிட்டிருக்காங்க. தமிழகத்தோட ஆன்மீக மற்றும் கலாச்சார நகரமான சிதம்பரத்துல வளர்ந்திருக்காங்க. அங்குள்ள நடராஜர் கோவில சிற்பங்களின் தோரணைகள் இவருக்கு நடனத்தின் மீது ஈர்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. தன்னோட 5வது வயதிலேயே சென்னை கலாஷேத்ரா நடன பள்ளியில ருக்மணி தேவி அருண்டேலின் வழிகாட்டுதல பரதநாட்டியம் பயில தொடங்கியிருக்காங்க யாமினி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். கலாஷேத்ராவிற்கு பிறகு காஞ்சிபுரம் எல்லப்ப பிள்ளை மற்றும் தஞ்சாவூர் கிட்டப்பா பிள்ளை போன்ற புகழ்பெற்ற நடன ஆசான்களிடம் பரதநாட்டியத்தின் நுணுக்கங்களை கற்றிருக்கிறாங்க. பரதநாட்டியம் தவிர குச்சிப்புடி நடன வடிவத்தை வேதாந்தம் லட்சுமி நாராயண சாஸ்திரியிடமும், ஓடிசி நடனத்தை கேலுசரன் மொகபத்ராவிடமும் பயின்று பல்துறை வித்தகரா திகழ்ந்திருக்காங்க. நடனத்தோட சேர்த்து கர்நாடக இசையையும் வீணை வாசிப்பதையும் கற்றிருக்கிறாங்க. 1957 சென்னையில நடந்த இவரது முதல் தனிநபர் நடன நிகழ்ச்சி இவரை ஒரே இரவுல முன்னணி நட்சத்திரமா மாற்றியிருக்கு. ஆந்திராவின் புகழ்பெற்ற திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் ஆஸ்தான நர்த்தகி என்ற கௌரவ பட்டத்தை பெற்றிருக்கிறாங்க. டெல்லியில இளைய தலைமுறையினருக்கு நடனம் கற்பிப்பதற்காக யாமினி நடன பள்ளி அப்படின்னு ஒரு அமைப்பை நிறுவி பல நடன கலைஞர்களை உருவாக்கியிருக்காங்க யாமினி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். இந்திய பாரம்பரிய நடன கலைக்கு அவர் ஆற்றிய அரும்பணிக்காக இந்திய அரசு நாட்டின் மிக உயரிய குடிமை விருதுகளை வழங்கி சிறப்பிச்சிருக்காங்க. 1968 ஆண்டு பத்மஸ்ரீ விருதும், 1977 ஆண்டு சங்கீத நாடக அகாடமி விருதும், 2001 ஆண்டு பத்ம பூஷன் விருதும், 2016 ஆண்டு பத்ம விபூஷன் விருதும் வழங்கப்பட்டிருக்கு. தன்னோட கம்பீரமான மேடை அசைவுகள், கூர்மையான விழியா வினைகள் மற்றும் தாள கட்டுப்பாட்டிற்கு பெயர் பெற்ற யாமினி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வயது முதிர்வு மற்றும் உடல்நல குறைவு காரணமா 2024 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி அன்னைக்கு புதுடெல்லியில தன்னோட 83வது வயதுல காலமாயிருக்கிறாங்க. யாமினி கிருஷ்ணமூர்த்தி அவங்கள பத்தின நிறைய விஷயங்களை இன்னைக்கு நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா தெரிஞ்சுக்கிட்டதுல மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம்.